Excessive work does not guarantee a salary hike. அளவுக்கு மீறி வேலை செய்வது சம்பள உயர்வை உறுதி செய்யாது. டார்கெட்ஸ் ஆர் இன்ஜூரியஸ் டு மென்டல் ஹெல்த். டார்கெட்கள் மனநலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். வாழ்க்கையில உழுக்கணும்னு பட்டணத்துக்கு போய் வேலை பார்க்க போறானாச்சா நம்ம பையன். அவன் என்ன பாவம் பண்ணானோ தெரியல. அவனுக்கு கிடைச்ச கம்பெனியோ மாசா பிராண்டு. சரி, கிடைச்ச கம்பெனியில ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறலாம்னு பார்த்தா இதுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்றேன்ற அளவுக்கு அவனை செஞ்சிடுச்சு இந்த மாசா. உச்சக்கத்தை விழிப்புல இருந்த நம்ம பையன் மாசா வேணா முடிவு பண்ணான். ஆனா அவனோட மம்மி அவனை பிதல. மாசா அப்புறம் ஜூஸ் போடாம அடிச்சா. கடைசியில மாசா அவனை ஜூஸ் போட்டுடுச்சு. நாங்க அவனை கிட்ட போய் என்ன பிரச்சனையோட நீ மாசாவை பத்தி வெளியே வந்தேன்னு பங்கன கேட்கலாம போனோம். பேசலாமா சார்? நான் பேச போது எல்லாமே ரியாலிட்டி தான். என்னை பற்றி சொம்ப அடித்தவன் அடிக்காதவன் ஊர் பேர் கம்பெனி டைமிங்கு எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அதுக்காக அப்படியே காட்டிடக்கூடாது. எங்கள் கம்பெனியில் சேர்த்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவீங்களே, நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஓலே அப்படின்னு அந்த கார்டு மட்டும் ஒன்று போட்டு விட்ருங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா போல் மேட்ரு எல்லாமே இங்கே போனப்போ ரிப்ளை மேலே தான் சார் இருக்குது. பாட்டுக்கு விளையாட்டுக்காக சொல்கிறத போய் நீங்கள் வீடியோவை எடுத்து போட்டிங்கன்னா சிக்கான். ஆமாம், யார் இவன் எதுக்கு நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன்? என்ன பண்ணிடுறாங்க? விவரம் தெரியாதா ப்ரோ? இதுதான் பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு ப்ரோ ஆஃபீஸ்லேயே. சம்பவமா? என்ன அவ்வளோ பெரிய ஜித்தா? என்ன சம்பவம் பண்ணிடுறான் சொல்லு. ஆஃபீஸ் அரசியல் தெரியுமா ப்ரோ உனக்கு? ஆஃபீஸ் அரசியலா? கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி என்ன பண்ணாப்ல? இதுதான் தலைவன் பெரிய சம்பவமே பண்ணிக்கிறாரு. அப்படி என்ன பண்ணான் சொல்லு கேட்போம். அதை கேட்டுக்க ப்ரோ. டிஎல் தலையில் கேக் வெட்டினது, கண்ணான்னு சொல்லி ஏமாத்தினது, ப்ரைஸல் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினது, இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சால் எங்கேயோ போயிடுவோன்னு சொன்னதுலாம் நம்ம தலைவன் சம்பவம் பண்ணது. சார் சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்கள் சார் கேட்போம். சார், இந்த மேட்ரு மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நம்மளை மாதிரி இன்னசென்ட்டான எம்ப்ளாயிங்க, பெரிய பெரிய மேனேஜருங்க, டிஎல்லு, எஃப்ஹெச்சு, ஓஹெச்சு, ஏன் பாஸ் வரைக்கும் கூட அந்த வீடியோ போக வாய்ப்பு இருக்குது. அந்த கார்டு ஒன்று போட்டு விட்டிங்கன்னா எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயாக வீடியோ எடுத்துக்கலாம். சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. சூப்பர் ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். சார், அடுத்த நம்ம கேஸ் தான். போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். சார், அடுத்த யாசில் வேலையை விட்டு தூக்க போகிறீங்க? அதான் நீங்களே ஒரு ஆளை யோசிச்சு வச்சுருப்பீங்களே, சொல்லுங்கள் கேட்குறோம். அவ்வளோ தூக்குங்க சார், கம்பெனியே நல்லாயிருக்கும். எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். சீக்கிரம் போய்ட்டு ஒரு வேலை தேடுங்க. அப்புறம் வீட்டிலே உட்காந்து ஒரு வருஷம் வீணா போயிடும்.